அப்படி இல்லையா என்ன சொல்லுங்க நீங்க சொல்றது எனக்கு விளங்குது நான் விஜய் ஆண்டனியை கூட்டிக் கொண்டு ஆனா இந்த நிலைமை பாருங்க வந்து இன்னும் கடன் கட்டி முடியல வட்டி ஏறி கொண்டு போகுது வேலையில அவசில்ல போனா வேலையை விட்டு திரட்டி விடுறாங்க இங்க ரூம் ரெண்ட் கட்டணும் போன் பில் கட்டணும் பஸ்ஸுக்கு காசுக்கு மெட்ரோ பாஸ் பண்றதுக்கு அதுக்கு காசு வேணும் அதுவும் விலை கூட்டிட்டு இவ்வளவு வேலையில் இருக்கு சிம்பிளா விஜய் ஆண்டனியை கொண்டு வாங்க ஐயோ அண்ணா நித்திரை இல்லாம டபுள் அடிச்சுட்டு வந்து படத்துக்கு பேசாம கரண்டா விட்டு வாங்க திருவிழா தேங்காய் வித்து இந்த ஊருக்கு வருவோம் தேங்காய் வித்து கடவுளை இந்த அளவுக்கு நான் சொல்றதும் விளங்காது அண்ணன் 2 பேர் தான் தம்பி மேட்ட கஷ்டத்தை இல்ல என்ன சொல்லுங்க இங்க இருந்தே இவ்வளவு பாடா இருக்கு அங்க நான் வந்தா என்ன செய்ய போறீங்க என்ன வச்சு கஷ்டப்படுறேன் அப்படியே கனடாக்கு போனீங்க கனடாக்கு போறோம் அந்த மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி சேர்த்து போனீங்க அப்புறம் இப்ப பிடிச்ச அப்படித்தான் நெச்சு வந்துறாங்க வந்தோடனே என்ன மரமே முளைச்சிருக்கு பக்கத்துல நின்றாங்க நெட்டி புடுங்க இல்லாம நிக்கணும் அப்படின்னா டக்குனு எதையும் வச்சு ஏறி சரி புடுங்கி காசு அனுப்பி இல்லை விடுவேன் நான் இப்ப நான் சொல்ற பலவரண்டு கரைக்காத இப்ப இவ்வளவு காலம் செய்த பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லாம திருவிழா செய்தாங்க பரம்பரையா செய்த திருவிழா இப்ப ஒரு புது பிரச்சனை வந்துட்டு என்ன திருப்பி என்ன பிரச்சனை என்னண்டா இவன் புது பணக்காரன் நவரத்தினம் இருக்கிறாரல்லோ தம்பிமார் 2-3 பேர் சுவிஸ்ல அவங்க என்ன செஞ்சு அனுப்புறாங்க யாருக்கு என்ன தெரியும் நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது அவங்க என்ன ஓட்டு மாட்டுகள் இருந்து கணக்கு இதுகள் காட்டுவாங்க அப்படி கணக்கு இருக்கு அப்படி நானும் செஞ்சுட்டு கூட்டுக்குள்ள போய் நிக்கிறது சரியோ உன்னோட மற்றவங்க கனடால இருப்பா மற்ற தம்பி எல்லாரும் சேர்ந்து காசு அனுப்ப அவர் இந்த வருஷமா அந்த காலத்துல 4 மூலைக்கு 4 சிகரம் கட்டி திருவிழா செய்தாங்க நாங்கள் சரி என்ன இப்ப விளங்குது ஒரு 2-3 வருஷம் பொறுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் நாங்களே தொடர்ந்து செய்வோம் இந்த கலைக்கு இடமே இல்லை அப்ப இப்ப என்ன செய்தால் இந்த வருஷம் அவன் எனக்கு போட்டியா செய்வான் ஒன்றில் அவன் செய்யணும் அல்லது நான் செய்யணும் சரி 2 நிமிஷம் மட்டும் சொல்லி இப்ப நேரம் கொஞ்சம் அது அரை மணித்தியால தாண்டிட்டு பரவாயில்ல நித்திரையும் குழம்பிட்டு என்ன நீங்க எப்படி கேட்க நானும் வேலையில கேட்டுக்கொள் தம்பி வர்ற மாதம் ரூம் ரெண்ட் கட்டையில என்ன இல்லாத என்ன பிடிச்சு அனுப்பா சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும் சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படி இல்லைன்னா எந்த பொக்கெட்லயும் காசு இல்லைன்னு போன் பில்லும் பாருங்க கணக்கை வரி கொண்டு போயிட்டு இப்ப நான் சொல்றதுக்கு இப்ப நீ காசு அனுப்ப இயலுமோ எனக்கு பக்கமா உறிஞ்சு விடுவாங்க நான் சொல்றது நீங்கள் அப்படி நிக்கிறீங்க நீங்கள் இவ்வளவு காலம் திருவிழா 1-2 வருஷம் தள்ளி போனா அதுக்கு 4 வருஷம் நல்ல பெரிய திருவிழா செய்யாவிட்டா இந்த பரம்பரைக்கு நான் செய்யற அவமானமடா என் அப்பன் திருவிழாவிலேயே நாங்கள் பேர் அடிக்கிறாங்க என்னென்ன காலம் இன்டர்நெட் இமெயில் எங்க தெரியுது அவனவன் எங்க ஓட்டான் இப்பவும் திருவிழா தேர் கொடி என்று தெரியுது ஊர்ல இருக்கிறார்கள் ஆக சரியான என்ன மாதிரி இல்லையா இங்க இப்ப வெள்ளக்காரன் எல்லாம் இன்டர்நெட் இமெயில் சொல்லி அவனவன் முன்னேறி எங்கேயோ போட்டான் அவன் என்ன மயிலையும் வழக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்னென்றா இந்த முறை திருவிழாக்கு நாங்கள் செய்ய இல்லையா நாங்கள் தோத்து போவோம் நான் தோத்தால் என்ற பரம்பரை தோத்ததான் போவோம் பட்டாசு மட்டும் மற்றவனுக்கு அடிபணிஞ்சு கைகட்டி வாழக்கூடாது என்ற பரம்பரை ஆனபடியா இருக்கிறேன் இப்ப காசுனால் அனுப்ப ஏழுமே இல்லாது என்னோட காசு இல்லையே ஏலாதுன்னு நான் அண்ணருக்கு சொல்லலுமே என்னோட இல்லையே இருந்தா என்ன உங்களுக்கு தராம நான் என்ன ஒளிச்சு கொண்டே வைக்க போறேன் சரி நீ அனுப்பல தானே ஏலாதன்னு எனக்கு காசு வேண்டாம் அப்ப சரி முடிவெடுக்க போறேன் என்னென்ன ஒரே ஒரு முடிவு தான் நடக்க போறோம் அண்ணா காசு அனுப்பல தம்பி என்றதுக்காக தப்பான முடிவுக்கு வந்துடாங்க தயவு செய்யும் அடுத்த வருஷம் எல்லாம் செய்யறாங்க திருவிழாவை அவசரப்பட்டுறாங்க அப்ப என்ன செய்ய போறீங்க എന്നിട്ട് ഒരു നല്ല ഐഡിയ ഉന്റെ പേരിലേക്ക് കോയിലടി കാണി ഇരിക്കല്ലോ அந்த கோயிலடி காணியோ அந்த சோக்கால காணியை விட்டு போட்டு என்ன கதைக்குள்ள அப்பா அந்த காணி அப்பாண்ட வீட்டுல இருக்கு அது ஒரு காணி அது எனக்கு தந்து விற்கிறேன் அது காணி காணி வித்து போட்டு போன்றதுக்கு இவ்வளவு பாடுபடணும் தெரியும் தம்பி நீர் ஒண்ணு நான் சொல்றதுக்கு வேற நீர் செய்ய காசு அனுப்புறீர் இல்லையா நான் காணியை இதுல ஏதாவது முடிவுக்கு வேற என்னடாப்பா காணி வித்து திருவிழா செய்ய நான் மற்றவனுக்கு கைகட்டி வாழப்படாது திருவிழா செய்யறதுக்கு